ஃபீவர்ஸ் சிறகடிக்க ஆசைட்டோட எபிசோட். ரோகிணி கதவை ஓப்பன் பண்ணதுனால விஜய் ஒரு கத்துனோடனே ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்புறம் மனோஜ் உள்ள போகும், டோரை ஓப்பன் பண்ணி வை, எல்லாத்தையும் ஏதாச்சும் சொல்லிடுவான் அப்படின்னு திட்டிடுறாங்க. அப்புறம் ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வந்து உட்காரும் போது, அப்போ ரோகிணி சாப்பிடலான்னு உட்காரும் போது, எந்திரி உனக்கு சாப்பாடு மட்டும்தான் இப்போ முக்கியமா அப்படின்னோடனே, ஆண்டி என்ன ஆண்டி சாப்பிட உட்காந்து இப்படி எந்திரிக்க சொல்லிட்டீங்க, ஸ்ருதி இவளெல்லாம் இப்படி பண்ணாதான் இவளை கொஞ்சமாச்சும் புத்தி வரும்ன்றாங்க, நீ ஏதோ பேசாதன்றாங்க. அப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க பாவம் ரோகிணி அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துங்கள இப்படி எந்திரிக்க வைக்கிற விஜயா என்ன பழக்கம் விஜயா இது அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்றாங்க. ஆமா ஏங்க இவளுக்கெல்லாம் ஈயருக்குமே நம்ம பார்க்க கூடாதுங்க, அதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டான்ட்டு விஜயா சொல்றாங்க. விஜயா பண்ற ஒவ்வொரு விஷயமுமே அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு நம்மளுடைய ரோகிணிக்கு. இல்லை இருக்கட்டும் ஆன்டி எப்ப சாப்பிட சொல்றாங்களோ நான் அப்பவே சாப்பிட்றேன், எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மீனா ரோகிணி நினைக்கும் போது கவலையா இருக்கு, ஆனா அவங்க பண்ற விஷயம் அப்படி இருக்கு. மீனா அவங்களுக்கு பாவம் புண்ணியம் மட்டும் நம்ம என்னைக்குமே பார்க்கவே கூடாதுன்றாங்க. நாம நினைக்கிற மாதிரியான ஆளுங்க அவங்க இல்லை சரியா, அதனால அவங்களுக்கு நீ பாவம் இறக்குமே பார்க்காதுன்றாங்க. இங்க ஒரு விஷயம் நடந்தது, என்ன விஷயம், அப்பப்போ போயிட்டு ரோகிணி சுட்டியை பார்த்து பணம் வாங்குவாங்களான்றாங்க. கேட்டோன்னு என்ன சொல்லிட்டு இருக்க, ஆமாங்க இந்த விஷயத்த எனக்கு சத்தியதான் சொன்னான், அப்பப்போ போயிட்டு சுட்டியை பார்த்து பணம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் அப்படின்றாங்க. இப்படி எல்லாமும் நடந்துகிட்டு இருக்கா பார்த்தல, அந்த பார்லர் அம்மாவும் நம்பக்கூடாதுன்னு சொல்றது எதுக்கு, இது மாதிரிதான். ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் அது பண்ணிட்டு இருக்கு, எப்படி அதுக்கிட்ட நம்ம உஷாரா இருக்கணுமோ அப்படி இருந்துடணுன்றாங்க. என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கு பார்த்தல அது அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆமாங்க ஆனா எதுக்கு அங்க போய் சிட்டிக்கிட்ட அப்போ பணம் வாங்குவாங்க, அந்த சிட்டி ஏற்கனவே எப்படிப்பட்டவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனா அது தெரிஞ்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அந்த பார்லர் அம்மா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கு, ஆனா அது நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கு. ஏன் இப்ப இல்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா அந்த பார்லர் அம்மா என்ன விஷயத்த மறைச்சிட்டு இருக்கு, என்ன பண்ணுதுன்றது கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும் மீனா, நீ ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரிங்கன்ட்டு மீனா பார்த்தீங்கன்னா பூவை வியாபாரம் செய்யலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்புறமா ரோகிணி பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி இருந்துட்டு நடந்த விஷயம்லாம் நானும் கேள்விப்பட்ட ரோகிணி, சரிம்மா வருத்தப்படாது, ஏன்னா என் பசங்க என் கூட இல்லை என்னை விட்டு போயிட்டாங்க, அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படாத நாட்கள் இல்லை, ஆனால் இந்த விஜயாக்கு தங்கமான மருமகள் கிடைச்சிருக்காங்க, அதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுறதை விட்டு ஒரு நாளைக்கு நல்லா இருக்கா அடுத்த நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லி எல்லாரையும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. பல முறை நான் அவளுக்கு சொல்லியிருக்கா, ஆனால் விஜயா அதை காதில் போட்டுக்கின பாடே இல்லை அப்படின்றாங்க. ஏன் ஆண்டி இப்படி நடத்துறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, தங்கமான மருமகன் அவ வாயால சொல்லிட்டு இருந்தா, ஆனா இப்ப இப்படி எல்லாம் பேசுறா, கஷ்டமா தாமா இருக்கு, அதெல்லாம் பெருசா யோசிக்காத ரோகிணி அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க, என்னவோ இந்த மனசுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி ஆறுதெல்லாம் பேசுறாங்க, நீ சாப்பிட்டு இல்லாண்டி எனக்கு முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. பார்வதி கட்டி பிடிச்சிட்டு ஆடுறாங்க. அப்ப பார்வதி ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.